நிதிஷ்குமார துணை ஜனாதிபதி ஆக்குவதற்காகத்தான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். கூடிய பீகார் தேர்தலில் பிஜேபி தலைவரை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துவது. தாவேக்கா நாங்க என்டிஏவோட கூட்டணி வைக்கல, அதிமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி சேர்ந்தா கூடாதுன்னு இருக்க. ஓபிஎஸ்க்கு நோ. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அநேகமா அவர் கூட்டணியில இருப்பார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவின் மர்மம் என்ன? வணக்கம் நண்பர்களே. நேற்று இரவு துணை ஜனாதிபதி, அதாவது 14வது துணை ஜனாதிபதியான ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்தது பெரும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. குறிப்பா டெல்லி அரசியல் அது சம்பந்தமா நிறைய டாக்ஸ் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம கொடுத்திருக்கிற வீடியோல, இன்னைக்கு மதியம் கொடுத்திருந்த வீடியோல ஜெகதீப் தங்கருடைய ராஜினாமா குறித்து நிறைய பேசி இருக்கிறோம். அதுல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 12 நாட்களுக்கு முன்னால ஜேஎன்யூல ஜெகதீப் தங்கர் பேசுகிற போது கூட நான் என் துணை ஜனாதிபதி பதவிக்காலம் முடிகிற வரை அந்த ஃபுல் டேர்ம் இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். I will retire at the right time. August 2027, subject to divine intervention. இந்த அளவுக்கு கேட்டகாரிக்கலா ஒரு 12 நாட்களுக்கு முன்னால் சொன்ன அவர் திடீரென்று ஹெல்த் ரீசனை கோட் பண்ணிட்டு நான் ரிசைன் பண்றேன்னு ஏன் சொல்லணும்? இது எல்லோருக்குமே ஒரு கேள்வி. ஆனால் அவர் ஹெல்த் ரொம்ப மோசமா தான் இருக்கு, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பல அக்கேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். கடந்த மார்ச் மாதம் அவருக்கு ஆஞ்சியோ நடந்திருக்கிறது. அதே போல போன மாசம் 26ஆம் தேதி நைனிடால்ல இருக்கக்கூடிய குமாயூன் யூனிவர்சிட்டியில கோல்டன் ஜூபிலி ஃபங்க்ஷன் நடந்தப்போ அவர் கலந்து கொண்டார். அங்க அவருடைய பழைய நண்பர் மகேந்திர பால் சிங் அவரை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றப்போ அவர் அப்படியே ஆற தழுவி கொள்ளுகிறார். அப்படி தழுவி கொள்றப்ப திடீர்னு மயங்கி அவர் அவருடைய தோல்லையே சாஞ்சிடுறார். அதுக்கப்புறம் அவர் கூடவே இருந்த மெடிக்கல் டீம் டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அவரை காப்பாற்றி அவரை பத்திரமா ராஜ்பவனுக்கு கூட்டு போறாங்க. இது ஜஸ்ட் போன மாசம் நடந்த விஷயம். அதனால அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஹெல்த் ரீசன்ஸுக்கு மத்தியில் அவர் சுறுசுறுப்பாகவும் எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் என்பது உண்மை. இந்த ரீசன் தவிர வேற சில ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதிர்கட்சிகள் அவரை கண்டு ஒரு கடுமையாக சாடி வந்தன. முழுக்க முழுக்க அவர் ஒரு துணை ஜனாதிபதி போல நடந்து கொள்ளாமல் மோடிக்கு விசுவாசியாக நடந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதுவரைக்கும் எந்த துணை ஜனாதிபதிக்கு எதிராகவும் அவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுக்கு யாரும் ட்ரை பண்ணதில்ல. முதல் தடவையா துணை ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் டிசம்பர் மாதம் எதிர்கட்சிகள் முயற்சி செய்தன. அப்போ ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவராக இருந்த ஹர்வன்ஷ் அதை நிராகரித்தார். அதனால அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வரல. வந்திருந்தாலும் தோற்று இருக்கும், அது வேற விஷயம். ஸோ இந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் அவரை வெறுத்தன. அதே போல ஜுடிஷியல் சிஸ்டத்தை, குறிப்பா நீதிபதிகளுடைய ஒரு சார்பு தன்மையை ஜெகதீப் தங்கர் கடுமையாக விமர்சித்து வந்தார். அது பற்றி டீட்டெயில்டா இன்னைக்கு மதியம் கொடுத்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே நேரத்தில் ஹெல்த் ரீசன், எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பின்மை, அப்புறம் நீதித்துறை மீதான கடும் விமர்சனம், இப்படி பல்வேறு காரணங்கள் இருந்தன. ஆனா இதை தாண்டி ஒரு அரசியல் காரணமும் இருக்கு அப்படின்னு இப்போ டெல்லி சர்க்கிள்ல நிறைய பேசுறாங்க. அது என்னன்னா, வருகிற நவம்பர் டிசம்பருக்குள்ள பீகார் எலெக்ஷன் நடக்க போகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல். நிதிஷ்குமாருக்கு ரொம்ப வயசாச்சு. ஆனால் நிதிஷ்குமார் மாநில அரசியலில் இருக்கிற வரை அவரை முன்னிறுத்தித்தான், அவரை சிஎம் கேண்டிடேட் சொல்லித்தான் நீங்க தேர்தலை சந்தித்தாக வேண்டும். ஆனால் நிதிஷ்குமாரை தொடர்ந்து முன்னிறுத்த மக்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள்.
ஏன்னா இந்த நிதிஷ்குமாரை கடந்த ஒரு 20-25 வருஷமா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிகள் மாறினாலும் இவர் தான் சிஎம்மாவே இருந்துகிட்டு இருக்காரு. அதனால ஒரு ஃபேட்டிக், ஒரு சோர்வு மக்களிடம் இருக்கிறது. இன்னொன்னு, நிதிஷ்குமாராலையும் முன்ன போல பெரிய அளவுல செயல்பட முடியல. சில நேரம் அவருக்கு நினைவு தப்பி விடுகிறது அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ மாநில அரசியல் இருந்து அவரை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் மாநில அரசியல் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்க முடியும். அவர் இருக்கிறப்ப இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டா அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரை பதவி விலக சொல்லிவிட்டால் இவருடைய மீதி காலம் இருக்குல்ல, ஜெகதீப் தங்கருடைய பீரியட் அப்படிங்கிறது 2027 முடியுது. அந்த பதவி காலம் வரைக்கும் நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதி ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சோ நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதி ஆக்குவதற்காகத்தான் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரை செய்ய சொல்லி மோடி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதற்கிணங்க ஜெகதீப் தங்கர் ரிசைன் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து உலாவுகிறது. ஓரளவு இந்த கருத்து சரியாக இருக்கும் போல தெரிகிறது. இதை தவிர்த்து காங்கிரஸ் சில விஷயங்களை அவங்க பேன பெருமாளாக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நேற்றைக்கு காலையில 12:30 மணி அளவுல அட்வைசரி கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு. அதுல ஜேபி நட்டா, மாநிலங்களவை பிஜேபி தலைவர் ஜேபி நட்டா கலந்து கொண்டிருக்கிறார். பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த மீட்டிங்கை ஒத்தி வச்சு 4 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு இந்த 2 பேருமே வரல. இது ஜெகதீப் தங்கருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் தரப்பு கூறுகிறது. அதுல இரிட்டேட் ஆயிட்டு அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னு இவங்க அள்ளி விடுறாங்க. ஆக்சுவலா இந்த சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் ஒரு இரிட்டேட் ஆகி உடனே ரெசிக்னேஷன் கொடுக்கக்கூடிய மனிதர் ஜெகதீப் தங்கர் அல்ல. காரணம் என்னன்னா, இது மாதிரி 100 மடங்கு எதிர்கட்சிகள் அவரை இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஹுமிலியேட் பண்ணுமோ அவ்வளவு ஹுமிலியேட் பண்ணியிருக்காங்க. ஜெகதீப் தங்கர் சில நேரம் வெடிச்சு செதறி இருக்கிறார் எதிர்கட்சிகளை பார்த்து. அவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்சல்ட் பண்ண டயத்திலேயே அவர் எந்த விபரீதமான முடிவு எடுக்கல, ரெசிக்னேஷன்ங்கிற எல்லை வரைக்கும் போகவே இல்லை. அப்படிங்கிறப்போ இப்ப இந்த 2 மினிஸ்டர்ஸும் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் எதுக்கு ரிசைன் பண்ண போறார்? அந்த மாதிரி கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் என்ன முயற்சி செய்கின்றன அப்படின்னா, ஜெகதீப் தங்கருடைய ரெசிக்னேஷனுக்கு பிஜேபி தலைவர்கள் காரணம் சொல்லி பிக்ஸ் பண்றதுக்காக அவங்க அப்படி முயற்சி பண்றாங்க. ஆனால் இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களின்படி இதுக்கு பின்னால ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அந்த அரசியல் காரணம் என்னவென்றால், நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதி ஆக்குவது. அதன் மூலமாக வர இருக்கக்கூடிய பீகார் தேர்தலில் ஒரு பிஜேபி தலைவரை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துவது. இதுதான் காரணம் என்று ரொம்ப ரொம்ப முக்கியமான டெல்லி ஜேர்னலிஸ்ட், அதே போல சில டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சோர்சஸ் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் இந்த தகவல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். பார்க்கலாம். தந்தி டிவி பேட்டியில் விஜயை கூட்டணிக்கு வரவேற்றிருக்கிறாரே எடப்பாடியார். அதாவது தந்தி டிவில நண்பர் ஹரி எடுத்திருந்த பேட்டி, அவர் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முக்கியமான பேட்டி எடுத்திருக்கிறார். அது அவர் எங்க எடுத்திருக்காருன்னா, திருவாரூர்ல ஒரு ஹோட்டல்ல வச்சு எடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூல வெளிப்படையா விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிலாம் சொல்லல. விஜய் வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வியை ஹரி முன்வைக்கிறார். அப்படி முன்வைக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒத்த கருத்துடைய எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் என ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒத்த கருத்து அப்படின்னு அவர் சொல்ல வர்றது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்ட கட்சிகள். சோ இந்த இடத்துல ஒத்த கருத்துங்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கருத்து. இந்த கருத்தை கொண்டவர்கள் அத்தனை பேரும் வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அந்த பேட்டியிலே ஒரு இடத்துல தாவேகாவுக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கமாக உள்ளது அப்படிங்கிறது சுட்டி காட்டுகிறார். அப்போ ஹரி என்ன கேட்கிறாருன்னா, பிஜேபியோட இருக்கிற கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு தாவேகா சொல்லியிருக்கே அப்படின்னதுக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி, சார் அவங்க ஏன் சொன்னாங்க நான் எப்படி விளக்கம் தர முடியும்? அது ஒரு தனி கட்சி, அவங்களுக்கு சில கொள்கை இருக்கும், அவங்க சொல்றாங்க. பட் எங்களுடைய நோக்கம் ஒத்த கருத்துடைய கட்சிகள்
ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்போ திரும்பவும் ஹரி என்ன கேட்கிறார் அப்படின்னா, சரி இப்போ தாவேகா வருமா? அதற்கு எடப்பாடியார் பதில், காலம் கனியும் போது நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதை ரொம்ப வெளிப்படையா தாவேகா வரும், விஜய் வந்தே தீர்வார், எங்க கூட்டணிக்கு வருவார், இப்படிலாம் அவர் சொல்லல. ஒரு பூடகமாக பேசி இருக்கிறார். காலம் கனியும் போது நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப பூடகமாக சொல்லி இருக்கிறார். இதை எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். பட் இதுல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, தாவேகா சார்பில் இவர்தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜயுடைய தலைமையில் தனி கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னால சேலம் போஸ் மைதானத்துல பேசின ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கிறார். குர்ஆன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், பிஜேபியுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். குர்ஆன் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். இவ்வளவு இருக்கிறப்போ இந்த கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. ஆனா அதே நேரத்துல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எப்போதுமே சில அதிசயங்கள் நடப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் அரசியல்ல இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு 5% எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சில அதிசயங்கள் திடீர்னு நடக்கும். அதே போல சில விஷயம் நடக்கலாம். இப்ப டிடிவி தினகரனே எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றார், என்டிஏவுடன் தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், அதிமுகவுடன் இல்ல அப்படிங்கிறார். என்டிஏவுக்குள்ளேயே ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறமும் என்டிஏவோட தான் எங்க கூட்டணி, அதிமுகவோட இல்ல அப்படிங்கிற. அதே போல தாவேகா ஏன் வேற விதமா சொல்லக்கூடாது, நாங்க என்டிஏவோட கூட்டணி வைக்கல, அதிமுகவுடன் தான் கூட்டணி வச்சிருக்கோம், அந்த மாதிரி சேர்ந்தா கூடாதுன்னு இருக்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இண்டி கூட்டணியை பாக்குறோம். இண்டி கூட்டணியில ஏராளமான கட்சிகள் சேர்ந்து இருக்கு, அந்த கூட்டணியில இருக்காங்க. ஆனா அந்த கட்சிகளே கேரளத்துல ஒண்ணுக்கொன்னு எதிராக போட்டியிடுகின்றன, காங்கிரசும் கம்யூனிஸ்டும். அதே கட்சிகள் கேரளத்துல தேர்தல் நடக்கிற அதே காலகட்டத்தில் வெஸ்ட் பெங்கால்ல 2 கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இங்க ஒண்ணுக்கொன்னு எதிர்த்து போட்டியிடுறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒருவர் சேர்ந்து போட்டியிடுகிறார்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக போட்டியிடுறாங்க. இதுல என்ன கூத்துன்னா, இந்த மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணியில் இருக்கிறார். இவ்வளவு பெரிய வினோத இண்டி கூட்டணியில இருக்கிறப்போ சின்ன சின்ன வினோதங்கள் என்டிஏ பக்கம் வரலாம்ல, கூடாதுன்னு என்ன இருக்கு? சோ ஏடிஎம்கேவுடன் கூட்டணி, ஆனா என்டிஏவுடன் இல்லை அப்படின்னு விஜய் ஒரு நூதன விளக்கம் தரலாம். அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி ஒண்ணு அமையும்னா டிஎம்கே சும்மா விடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படி விஜய் சொன்னாலும் என்டிஏவுடன் பிஜேபியுடன் ஒரு கள்ள தொடர்பு வைத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு கொண்டு வருவார். ஏன்னா விஜயை நோக்கி நகரக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டை திரும்ப எப்படியா தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறது தான் டிஎம்கே நோக்கமாக இருக்கும். இதுல நானும் ஜேவிசியும் பேசின ஒரு காணொளி வந்திருந்தது, நீங்க அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க. அதுல தெளிவா சொல்லியிருந்தோம், விஜய் என்டிஏவுக்குள் வராமல் வெளியில் நிற்பதுதான் என்டிஏவுக்கு நல்லது அப்படின்னு. ஏன்னா விஜயினால ஈர்க்கப்படக்கூடிய சிறுபான்மை சமூகத்தவருடைய வாக்குகள், எஸ்சி எஸ்டி ஓட்ஸ், இது எல்லாம் இப்ப விஜய் என்டிஏவுக்குள்ள வந்துட்டார்னா, அதாவது பிஜேபி இருக்கிற பக்கமா வந்துட்டார்னா திரும்பவும் டிஎம்கே நோக்கி போய்விடும். இது திமுகவுக்கு லாபமாக முடிந்து விடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருந்தேன். பட் எடப்பாடி பழனிசாமி நேரடியா வான்னு அழைப்பு விடல, காலம் கனிந்து வரும்போது எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டாரு. அதே போல சீமான் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், காலம் கனியட்டும், எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை உண்டு, சோ எல்லாம் நல்லபடியா நடக்கும், பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப பட்டும் படாமலும் ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லாமல் ஒரு பூடகமாகவே அந்த பேட்டி முழுக்க பேசி இருக்கிறார். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் குறித்த கேள்விகளுக்கு எடப்பாடியாரின் பதிலை கவனித்தீர்களா? அதாவது அல்ல ஹரி என்ன கேட்டிருந்தாருன்னா, அமமுக உங்க கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கு எடப்பாடியார் சொன்ன பதில், காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூட்டணியில் இடம் பெறுவாரா அப்படிங்கிறதுக்கு காலம் கடந்து விட்டது அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த தடவை ஹரி எடுத்த இன்டர்வியூல எல்லாமே காலத்தை மையப்படுத்தி தான் எடப்பாடியார் பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுல காலம் கனியட்டும், பார்க்கலாம். டிடிவி தினகரனை பொறுத்தளவுல காலம் பதில் சொல்லும், ஓபிஎஸ்க்கு காலம் கடந்து விட்டது, அவ்வளவுதான். சோ காலம்ங்கிறத மையப்படுத்தி ஒரு இன்டர்வியூ முழுக்க எடப்பாடியார் பேசி இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் கேட்டகரிக்கலா தெரிகிறது,
ஓபிஎஸ்க்கு நோ. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் கன்சிடர் பண்ணப்படுவார். அநேகமாக அவர் கூட்டணியில் இருப்பார். இதை நான் ரொம்ப முன்னாலேயே சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஓபிஎஸ்க்கு எந்த காரணம் கொண்டோ இவர் எடப்பாடியை இடமே கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த முறை டிடிவி தினகரன் கூட்டணியில் இருப்பார் அப்படின்னு. அதே போலதான் இப்ப நடக்க போகுது. அதைத்தான் காலம் பதில் சொல்லுங்கிற அந்த இடத்துல ரூல்ட் அவுட் பண்ணல, நோ அப்படிங்கிற டோன்லயே பேசல. ஆனால் ஓபிஎஸ் பற்றி கேட்கிறப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொல்றாரு, ரூல்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஓபிஎஸ் பாசிபிலிட்டிஸ ரூல்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இது இவ்வளவு ஏர்லியரா தெரிஞ்சிருக்கு. இப்போ ஓபிஎஸ்க்கு நல்லது. இப்ப இந்த கூட்டணிக்குள்ள வர முடியுமா இல்லையாங்கிறதுல அவருக்கு தெரிஞ்சு போயாச்சு. இனிமே அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடைய கூட்டம் நடக்க இருக்கிறது. அது அவங்க மாநாடுன்னு சொல்றாங்க. ஸோ அதுல வச்சு ஓபிஎஸ் போகக்கூடிய பாதையை அவர் தேர்வு செய்யலாம். ஏன்னா இங்க கிளியர் கட் ஆன்சர் கிடைச்சாச்சு. அநேகமா ஓபிஎஸ்க்கு அழைப்பு தாவேக்கால இருந்து வந்திருக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன், சிங்கப்பூர்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதை ஏற்று ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போகலாம். இல்லாவிட்டால் தனி கட்சி தொடங்கி தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாம். எஞ்சி இருப்பது பாமக மட்டும். அது எந்த பக்கம்? பாமக அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அநேகமா இன்னும் 1 வீக்ல கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல்லது பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றதுக்குள்ள, அதாவது 27, 28க்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா பாமக, அதாவது ஒருங்கிணைந்த பாமக என்டிஏல தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவலின்படி நாம் இந்த யூகத்துக்கு வர முடிகிறது. எதிர்த்தரப்புக்கு டிஎம்கே சைட்ல போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அங்க திருமா இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார். திருமாவே கொஞ்சம் இறங்கி வர்றதாக இருந்தாலும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் பாமக வருகையை விரும்பவில்லை. வன்னியரசு போன்றவர்கள் அதை வெளிப்படையாவே தெரிவிச்சிருக்காங்க. அதே போல டிஎம்கே கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வர்றதை காங்கிரஸ்லயே ஒரு சில பேர் விரும்பல. அதை மாணிக் தாக்கூர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில பிஎம்கேக்கு இப்போ என்டிஏ விட்டா வேற வழி இல்லை, தனியா நின்னா அதோ கதி. அதனால என்டிஏவுக்கு வந்துருவாங்க. ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் இத்தனை காலம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு முடிஞ்சு அநேகமா ஒரு வாரத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள ஐக்கியமாகி விடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் கடைசி வரைக்கும் கூட அழுத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்காமல் அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே அது ஒரு டாக்டிக்ஸா டாக்டர் ராமதாஸ் பண்ணுவார். பட் இது எல்லாருக்கும் பழகின விஷயம்தான். என்னைக்கா ஒரு நாள் வர்றப்போ வாங்கன்னு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அவங்க வந்துதானே ஆகணும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, சரக்கு மலிஞ்சா சந்தைக்கு வந்துதானே ஆகணும் அப்படின்னு. அதே போல பாமகவுக்கு வேற புகலிடம் கிடையாது. அவங்க இந்தியாவுக்குள்ளதான் வந்தாகணும், இந்தியாவுக்குள் வருவார். பாமகவுக்கு விஜய் என்கிற மற்றொரு ஆப்ஷன் இருக்கிறதே. அது பாமகவுடைய ஆப்ஷன்ஸ் கிடையாது, மீடியாக்கள் தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் பாமக விஜயை நம்பி எவ்வளவு தூரம் போக முடியும்? விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? என்ன கால்குலேஷன்ல பாமக அங்கே போகிறது? ஸோ அவருக்கு என்ன ஓட்டுன்னு தெரியும். பாமக கூட எவ்வளவு ஓட்டுங்கிறது தெரியும், அரௌண்ட் 5% தங்களுக்கு இருக்குன்னு. விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அப்படிங்கிறப்போ அவருக்கு என்ன இருக்கு, அவருடைய ரிசோர்ஸ் என்ன, சாரி அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு அப்படிங்கிற பேசிக் தரவுகளே இல்லாத ஒரு கட்சியை நம்பி திடீர்னு போய் மொத்தமா கையை சுட்டுக்கிட்டு ஜீரோவுக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னொன்னு, வன்னியர்கள் மத்தியில அதிமுக இன்றைக்கு செல்வாக்குள்ள கட்சி. ஏன்னா 10% இடஒதுக்கீடு தருகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்ததுனால வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தனி இடம் உண்டு. அதனால நார்த்ல அதிமுகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கே இருக்கிறது. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேயோட சேர்ந்தால் பிஎம்கேக்கு நல்லதா, எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே தெரியாது, விஜயோட சேர்வது நல்லதா? ஒரு தோற்றம் இருக்கு, விஜய் நல்லா பெர்ஃபார்ம் ஆஹா ஓஹோன்ட்டு. இப்ப நாங்களே சொல்றோம் ஒரு 15% வரைக்கும் ஓட்டு கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நாங்க சொல்றது உள்பட எல்லாமே யூகம் தான், ஒரு உத்தேசமான கணிப்புகள் தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைங்கிறது எது அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான். அது வர்ற வரைக்கும் இதெல்லாமே யூகம். ஒரு யூகத்தை நம்பி ரொம்ப முக்கியமான அரசியல் முடிவை பிஎம்கே எடுக்குமா? எடுத்தால் என்ன ஆகும்? அது அவங்க தலைவிதி, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.